ஸ்ரீலங்காவுடைய சென்ட்ரல் பேங்க் மத்திய வங்கியுடைய 75 வருட பூர்த்தியை முன்னிட்டு புதிதாக ஸ்ரீலங்காவில் 2000 ரூபாய் நாணயத்தால் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த புதிதாக அச்சிடப்பட்ட 2000 ரூபாய் நாணயத்தால் மத்திய வங்கியுடைய ஆளுநர் நந்தலால் வீரசிங்க ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக்க அவர்களிடத்திலே ஒப்படைத்திருந்தார். இந்த நாணயத்தால், அதாவது 2000 ரூபாய் நோட்டில் என்னென்ன புதிய புதிய விடயங்கள் இருக்கிறது, இந்த தாள் அச்சிடப்பட்டனால ஸ்ரீலங்காவுடைய பொருளாதாரத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா, பணவீக்கத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா என்ற விடயத்தை தான் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்டாக வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி இலங்கை மத்திய வங்கி சென்ட்ரல் பேங்குடைய 75 வருட பூர்த்தியை முன்னிட்டு புதிதாக 2000 நாணயத்தாள் அச்சிடப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னால் அச்சிடப்பட்ட நாணயத்தாள்களை விட இந்த 2000 ரூபாய் நாணயத்தாள் வேறுபடுவதாக சொல்லப்படுகிறது. இந்த நாணயத்தாள் அச்சிடப்பட்டு அந்த மத்திய வங்கியுடைய தற்போதைய ஆளுநராக இருக்கக்கூடிய நந்தலால் வீரசிங்க கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களிடத்தில் இந்த 2000 நாணயத்தாளை ஒப்படைத்திருந்தார். இந்த நாணயத்தால் தற்பொழுது பொதுமக்களுடைய பாவனைக்கும் விடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. மொத்தமாக 50 மில்லியன், அதாவது 5 கோடி நாணயத்தாள்கள் அடிக்கப்பட்டிருப்பதாகவும் அரசாங்க உரிமை பெற்ற பேங்குகளின் மூலமாக மக்கள் இந்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாகவும் சென்ட்ரல் பேங்க் அறிவித்திருக்கிறது. இதுவரைக்கும் ஸ்ரீலங்காவில் வித்தியாசமான பல நிறத்தில் பல டிசைன்ல நாணயத்தாள்கள் அச்சிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த எல்லா நாணயத்தாள்களை விட தற்பொழுது அச்சிடப்பட்ட இந்த 2000 ரூபாய் நாணயத்தாள் மிகவும் வேறுபடுவதாக சொல்லப்படுது. இந்த பணத்தாளை எடுத்தால் இதனுடைய நிறம் வித்தியாசம், அது மட்டுமல்லாமல் நிறம் மாறக்கூடிய தன்மையும் இந்த பணத்தாளில் இருப்பதாக சொல்லப்படுது. ஸ்ரீலங்காவுடைய கரன்சி, அது காயின்ஸாக இருக்கலாம் அல்லது தாள்களாக இருக்கலாம், எந்த கரன்சியாக இருந்தாலும் எந்த பணமாக இருந்தாலும் அதை அச்சிடக்கூடிய முழு உரிமமும் சென்ட்ரல் பேங்க்கு தான் இருக்குது, மத்திய வங்கிக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் 75 வருட பூர்த்தியை முன்னிட்டு தற்பொழுது 2000 நாணயத்தால சென்ட்ரல் பேங்க் அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்காவுடைய சென்ட்ரல் பேங்குடைய ஞாபகார்த்தத்தை முன்னிட்டு அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்ட 5வது நாணயத்தாள் இதுதான் என்பதாகவும் சொல்லப்படுது. இதற்கு முன்னால ஞாபகார்த்தமாக 4 நாணயத்தாள்கள் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டன. இது 5வது முறை என்பதாக சொல்லப்படுது. இந்த பணத்தாள்கள் தற்பொழுது பேங்குகள் மூலமாக மக்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் தற்பொழுது என்னுடைய கைக்கும் இந்த பணத்தால் கிடைக்கவில்லை. இந்த பணத்தாளை எடுத்துக்கொண்டால் பல சுவாரஸ்யமான விடயங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. குறிப்பாக சொல்ல போனால் எப்படி ஆஸ்திரேலியன் கரன்சி இதே போல சுவிட்சர்லாந்துடைய கரன்சி இருக்குமோ அதே போல தான் இந்த 2000 நாணயத்தாளும் இருப்பதாக சொல்லப்படுது. தற்பொழுது மொத்தமாக 50 மில்லியன், அதாவது 5 கோடி நாணயத்தாள்கள் அச்சிடப்பட்டு மக்களுடைய புழக்கத்துக்காக வேண்டி விடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எதிர்வரக்கூடிய காலங்களில் அது நாளையாகவும் இருக்கலாம், இந்த பணங்களை மக்கள் எடுத்து யூஸ் பண்ண முடியும். அடுத்து இந்த நாணயத்தாளை எடுத்தால் இது 100% காட்டன் வித் வாட்டர்மார்க்கின் மூலமாகத்தான் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இந்த 2000 ரூபாய் நாணயத்தாளுடைய பிரதானமான நிறம் நீல நிறம். இந்த பணத்தை சற்று சரிக்கும் பொழுது அது பச்சை நிறத்தில் மாறுவதாகவும் சொல்லப்படுது. இந்த பணத்தாளுடைய சைஸ் எவ்வளவுன்னு பார்த்தால் 151 மில்லிமீட்டர் தர 67 மில்லிமீட்டர். இந்த பணம் 2025 ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி தான் அச்சிடப்பட்டிருக்கிறது. இந்த டேட் அந்த பணத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பணத்துடைய சீரியல் நம்பரை எடுத்து பார்த்தால் சிபி என்பதாக இருக்கிறது. 50 மில்லியன் 5 கோடி பணத்தாள்கள் அடிக்கப்பட்டிருக்கிறனால ஒவ்வொரு தாளிலும் ஒவ்வொரு நம்பர் குறிப்பிடப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த பணத்தை எடுத்து பார்த்தால் இதுல முக்கியமாக செவ்வக ஷேப்ல 3 பெட்டிகள் முன்பக்கம் இருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது. இந்த 3 செவ்வக பெட்டிக்குள்ளால கொழும்புல இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் உடைய போட்டோவும் அதற்கு கீழால 2000 என்று எண்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பணத்தை சரித்து பார்க்கும் பொழுது இது பச்சை நிறத்திலும் காட்சியளிக்கிறது என்பதாகவும் சொல்லப்படுது. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இன்று நாட்டில் அதிகமாக போலி பணத்தாள்கள் அச்சிடப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த போலி பணத்தாள்கள் அச்சிடப்படுவது முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும் என்று உயர் பாதுகாப்பு கருதி தான் இந்த 2000 நாணயத்தாளை இந்த டிசைன்ல வடிவமைத்து வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த பணத்தை எடுத்தால் இதிலே இந்த பணத்தை வைத்து யாராவது
யாராலும் போலி காசுகளை அச்சடிக்க முடியாது என்பதாகவும் சொல்லப்படுது. அந்த அளவுக்கு பல சுவாரஸ்யமான பல விடயங்கள் இந்த பணத்தாளிலே சேர்க்கப்பட்டிருக்குது. இதே போலத்தான் இந்த பணத்தாளை எடுத்து லைட்டுக்கு முன்னால பார்த்தால் இதனுடைய நிறம் முற்றிலும் வேறுபடுவதாகவும் சொல்லப்படுது. பணத்தை கையில் எடுத்து பார்த்தால் தான் இதனுடைய சுவாரஸ்யமான விடயங்களை எங்களால் சரியாக சொல்ல முடியும். இந்த விடயங்கள் எல்லாம் நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் இந்த விடயங்களை அறிந்து கொள்ளலாம். இந்த பணத்தை லைட்டுக்கு முன்னால வச்சு பார்த்தால் அதனுடைய நிறம் வித்தியாசம் படுவதாகவும் கூறுகிறார்கள். இந்த பணத்தாளுடைய பின்பக்கத்தை எடுத்து பார்த்தால் ஸ்ரீலங்காவுடைய வரைபடம் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஸ்ரீலங்காவுடைய வரைபடத்துக்கு மேலால சிறு சிறு வட்டங்களும் பொறிக்கப்பட்டிருக்குது. இந்த ஸ்ரீலங்கா வரைபடத்துக்கு மேல நீல அள்ளியுடைய அந்த படமும் பொறிக்கப்பட்டிருக்குது. என்று சொன்னால் ஸ்ரீலங்காவுடைய தேசிய மலர் இந்த நீல அள்ளி தான். எனவே தான் இந்த பணத்துடைய பின்பக்கத்தில் ஸ்ரீலங்கா அந்த வரைபடத்துக்கு மேலால இந்த நீல அள்ளியுடைய போட்டோவும் அங்கே பதிக்கப்பட்டிருக்குது. இந்த பணம் அச்சிடப்பட்டு புழக்கத்துக்கு வந்தால் இந்த ஸ்ரீலங்காவுடைய பொருளாதாரத்தில் குறிப்பாக பணவீக்கத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா என்று பார்த்தால் அதிகமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. குறிப்பாக இந்த 2000 நாணயத்தால் புழக்கத்துக்கு வந்தால் இப்போ ஸ்ரீலங்காவில் அதிக பெறுமதியான கரன்சி எதுன்னு பார்த்தால் 5000 நாணயத்தால் தான். 5000 ரூபாவுடைய அந்த நாணயத்தால் தான். இந்த 2000 ரூபாய் புழக்கத்துக்கு வரும் பொழுது சில தினங்களுக்குள்ளாலேயோ அல்லது சில மாதங்கள்லையோ இந்த 5000 நாணயத்தால் 5000 ரூபாவுடைய நாணயத்தால் கேன்சல் ஆகுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இப்படி இந்த 5000 ரூபாவுடைய நாணயத்தால் கேன்சல் ஆகினால் ஸ்ரீலங்காவுடைய பணவீக்கத்தில் ஒரு பகுதி குறைவடைவதற்கு சாத்தியங்கள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுது. எந்த அளவுக்கு ஒரு நாட்டில் கரன்சியுடைய பெறுமதி அதிகமாக இருக்குதோ அந்த நாட்டில் பணவீக்கம் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால், உதாரணமாக இந்தோனேஷியாவை எடுத்துக்கொண்டால் இந்தோனேஷியாவில் 20000 ரூபாவுடைய நாணயத்தாலும் இருக்குது. ஆகவே அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே பணவீக்கம் அதிகமாக இருக்குது. ஆகவே ஒவ்வொரு நாட்டில் அந்த கரன்சியுடைய பெறுமதி அதிகரிக்கக்கூடிய நேரத்தில் அந்த நாட்டுடைய பணவீக்கம் அதிகரிக்கும். எனவே தான் இந்த 5000 தற்பொழுது புழக்கத்திலிருந்து எடுபட்டு விட்டால் நாட்டுடைய பணவீக்கம் குறைவடைவதற்கு சாத்தியக்கூறு இருப்பதாக சொல்லப்படுது. இன்றைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பெறுமதியான நாணயம் எது என்று பார்த்தால் அமெரிக்காவுடைய டாலர் தான். அமெரிக்காவுடைய டாலரை எடுத்து பார்த்தால் கூடிய மதிப்பே $100 தான். $100 நாணயத்தால் தான் இருக்கிறது. அதை விட அதிகமாக டாலர் கிடையாது. ஒரு நாட்டுடைய கரன்சி எந்த அளவுக்கு குறைவாக இருக்குமோ, அதாவது நாணயத்தாளுடைய பெறுமதி எந்த அளவுக்கு குறைவாக இருக்குமோ அந்த நாட்டில் பணவீக்கம் மிகவும் குறைவாக இருக்கிறது என்பது தான் அர்த்தம். ஆனால் எந்த நாட்டில் இந்த கரன்சி நாணயத்தாளுடைய பெறுமதி அதிகமாக இருக்குமோ, 5000 ரூபாவோ 10,000 ரூபாவோ 20,000 ரூபாய் பெறுமதியான ஒரு நாணயத்தால் இருக்கும் பொழுது அந்த நாட்டுடைய பணவீக்கம் அதிகமாகத்தான் இருக்கும். எனவே தான் அமெரிக்கன் டாலர் இன்று கூட இன்டர்நேஷனல் லெவலில் அதிகம் பெறுமதி உள்ளதாக இருக்குது. அதற்கு முக்கியமான காரணமே இந்த டாலருடைய அதிகூடிய பெறுமதியே $100 அந்த நாணயத்தால் தான். இதனால தான் இன்று முழு உலகத்திலும் டாலருடைய பெறுமதி அதிகமாக இருக்குது. இந்த அடிப்படையில் தற்பொழுது ஸ்ரீலங்காவில் ஆக பெறுமதி கூடிய நாணயத்தாளாக கருதப்படுவது இந்த 5000 ரூபாவுடைய நாணயத்தால் தான். இந்த நாணயத்தால் கேன்சல் ஆக்கப்பட்டு விட்டால் ஸ்ரீலங்காவுடைய பணவீக்கத்தில் ஒரு பகுதி குறைவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை ஸ்ரீலங்கா சம்பந்தப்பட்ட இதே போல் உலகம் சம்பந்தப்பட்ட விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அதிக பயனுள்ளதாக இருக்கும்.